குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தருவதாக திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது? சொல்லுங்க, நீங்க என்ன ஆனது நீங்களே சொல்லுங்க. நான் திமுக, நீங்க என்ன கேக்குறீங்க? அப்படியா? திமுக இல்லையா? சரி, அதற்கு முன்னாடி திமுக இருந்து ஒருத்தர் பேசுறாரு. அவருடைய பேட்டி இது முன்ன அவர் அளித்த பேட்டி. அந்த பேட்டி இப்ப நீங்க போடுங்க. கொடநாடு கொள்ளை விசாரணையை பொறுத்த மட்டும் தேர்தல் களத்தில் கொடுத்த வாக்குறுதியை தான் இப்போ இந்த அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிற தவிர வேற அல்ல. நள்ளிரவில் நடைபெற்ற அக்கொள்ளை சம்பவத்தில் அடுத்தடுத்து நடைபெற்றிருக்கக்கூடிய மரணங்கள், விபத்து மரணங்கள் போன்றவற்றை மக்களுக்கு அப்பவே சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால்தான் கொலை வழக்கு விசாரிக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்று ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் முறைப்படி நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றுதான், அரசியல் நோக்கத்தோடு அல்ல, முறைப்படி நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று நீதிமன்ற அனுமதியோடு தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இதில் அரசியல் தலையீடோ பழிவாங்குற எண்ணமோ நிச்சயமாக இல்லை. விசாரணை நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அதில் கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நிச்சயம் உண்மை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமே தவிர வேற யாரும் இதற்கு அச்சப்பட வேண்டிய பயமோ அவசியமோ தேவையில்லை. இதுக்கு யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றார்ல, அந்த யாருன்ற வார்த்தை யாரை குறிக்கிறது தெரியுதுல? நீதியை எதிர்பார்த்து தமிழ்நாட்டில் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம், இந்த அரசு நீதியின் பால் நீங்க விரும்பின ஆன்சர் அது இல்ல. அது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அவர் சொல்றாரு, யார் இதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. ஆனா இதே 2021ஆம் ஆண்டில் நேரமில்லா நேரத்தில் கொடநாடு கொள்ளை வழக்கு குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்ட போது அனுமதி தரவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்து விட்டார். அப்ப அவர் வெளியில வந்து சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா, கொடநாடு கொள்ளை வழக்கில் என்னை சிக்க வைப்பதற்கு திமுக அரசு முயற்சிக்கிறது. இதற்காக குற்றவாளிகளுக்கு இவ்வளவு நாள் ஆஜரான வழக்கறிஞர்கள் அதே வழக்கில் அரசு வழக்கறிஞர்கள் போல ஆஜராகி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பிணையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமே உங்களுக்கு தெரியவில்லையா, அது சதி செயல், என்னை சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது. அது மட்டுமல்ல, கிளாரிட்டி கொடுக்குறேன், இயல்பாகவே இது அப்படிதான் நடக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, கொடநாட்டில் கொள்ளை நடந்துருச்சு, அரசு யாரை காப்பாற்றும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த ஏரியாவில் இருக்கிற இயல்பாகவே எதிர்கட்சியான திமுக குற்றம் சாட்டப்பட்டவர் பக்கம் போய் நின்றுவாங்க. ஏன்னா அரசுக்கு எதிராக அவங்க பேச வேண்டியிருக்கு. இப்போ ஆட்சி மாறுது, ஆட்சி மாறின பிறகு அவங்க டோன் அதே தான் கண்டினியூ பண்ணுவாங்க.